அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். செம்ம ஹாப்பியான ஒரு இது. தேங்க்யூ. உட்காந்து காலிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன், இவர் என்னதான் பண்ணியிருக்காரு என்னென்ன அப்படின்ட்டுலாம். 12 வயசுல பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி கட் பண்ணி பார்த்தா ஆளவந்தான்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ட்டு. இது இன்னுமா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக இருக்கு. ஏன்னா பரதநாட்டியம் அரங்கேற்றம் அப்படிங்கிறப்போ நடிப்பு, இந்த பக்கம் இயக்கம் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் எய்ம் வந்து என்னன்னா, அதாவது ஒரு 5-6 வயசுலயே வந்து, ஏன்னா சார் வந்து அப்பா வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இடத்துல இருந்தவர் அப்படிங்கிறப்போ ஒரு 5-6 வயசுலயே வந்து இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை சினிமா அல்லாத வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்களா? எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் முடித்த டைமில் தான் எனக்கு ஒரு யோசிக்கிறதுக்கு அந்த அறிவும் வந்துச்சு, டைமும் இருந்துச்சு. ஓகே. நான் அது வரைக்கும் படின்னுவாங்க. அப்புறம் வீட்டில் வந்துட்டு சும்மா எதையாவது கிரிக்கெட் விளையாண்டு கண்ணாடி உடைக்கிற டைப்பு நம்ம. ஸோ அதனால கிளாஸுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அப்படி போனது தான் பரதநாட்டியம், அப்படி கற்றுக்கிட்டது தான். அப்பாவுக்கு என்னென்னா எல்லாத்த விட எங்களோட சாய்ஸில் விடணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ப்ரொடியூசர் சன்ன்றதுனால ஹீரோ ஆகணும்னு அவர் நினைக்கல. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன முதல் விஷயமே என்னென்னா, நீ என்ன வேணா ஆகு, ஒரு டிகிரி வாங்கிட்டு நீ என்ன வேணா ஆகும் அப்படின்னாரு. நான் நாளைக்கு ஏதாவது ஆனால் கூட ஒரு டிகிரி கையில் இருக்கும், ஒரு படிப்பு கையில் இருக்கும், அதை வச்சு பொழைச்சிக்கலான்ற அந்த ஒரு கைடன்ஸ் தான் அப்பா சொன்னார். அது போகிற போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு உண்மையாகவே சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போல்லாம் ஃபில்ம், இப்போ தான் டிஜிட்டல். அந்த ஃபில்மை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அதை வந்து பேரலாக வச்சு எடிட்டிங் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருக்கும். அப்பா ஃபில்ம் எடிட்டர் வேறு. ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணும் போதெல்லாம் கூட இருந்து பார்ப்பேன். அவர் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, அதுவாக நமக்கு வந்துட்டு தானாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளும் இதில் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிட்டேன். இப்போ ஆக்டிங்னு நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபில்ம் மேக்கிங்னு முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவல் கம்யூனிகேஷனில் சேர்த்து விடுங்க. என்னடா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று பேசுகிறேன், வீட்டில் குழம்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லை நான் ஆக்டிங் போகிறேன் திருப்பி. ஆக்டிங் ஸ்கூல் பாம்பேயில் போய் ஒரு 4 months கோர்ஸ் ஒன்று பண்ணேன். ஸோ வீட்லேயும் ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் மாட்டிச்சு. ஜெயம்னு ஒரு படம் தெலுங்குல பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஒரு லான்ச்சிங், ஒரு ஹீரோவோட லான்ச்சுக்கு நல்லா இருக்கணும் அப்பா ஃபீல் பண்ணார். அது அப்பா எது ஃபீல் பண்ணால் நம்ம கரெக்ட் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா அவர் எந்த ஒரு குறையுமே வச்சதில்லை எங்களுக்கு. எங்களுடைய வளர்ச்சியில் மட்டுமே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அப்பா. அண்ட் அதுக்கப்புறம் உடனே இமிடியேட்டாக ஓகேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான் ஆக்டிங் இந்த கரியர். இந்த ஏன் அந்த இடையில வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இது கேட்டேன் அப்படின்னா, ஆளவந்தான் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற படம் எதுக்கால நிற்கிறது வந்து ஒரு சிங்கம். ஏதாவது மெமரிஸ் இருக்கா அந்த டைரக்ஷன்? அந்த இதுலேருந்து நிறைய இருக்கு மெமரிஸ். என்னன்னா, முதல்ல நான் போனப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இதில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க காலேஜில். 2 months இன்டர்ன்ஷிப் பீரியடு எங்கேயோ ஒர்க் பண்ணணும். இப்போ அப்பாவோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணால் வெறும் மரியாதை மட்டும்தான் கிடைக்கும், வேலையை கற்றுக்க முடியாது. ஸோ அப்பா என்ன சொன்னால், நான் சுரேஷ் கிருஷ்ணா சார் கூட சேர்த்து விட்றேன் போறியா. நான் கமல் சார் இருந்தாருன்னு சொன்னோன்னே அந்த படத்தில் கண்டிப்பாக போகிறேன்னு கிளம்பிட்டா என்னென்னா, நம்ம ப்ரொடக்ஷன் மாதிரியே எல்லா ப்ரொடக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது வந்துட்டு கொஞ்சம் என்னை கண்டுக்கவே இல்லை யாருமே. ஒரு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. என்னடா நம்மளும் தானே சினிமாலெல்லாம் இருக்கிறோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நீ ஏன் அச்சீவ் பண்ணாத வரைக்கும் நீ சினிமா உன்னை ஏற்றுக்காதுன்றது தான் உண்மை. ஸோ நானாக அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. 2 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். இப்படி இருந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக அதுக்கப்புறம் மாறிச்சு எனக்கு அந்த கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் திரு சார் தான் சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்துக்கு. வனமகன் திரு சார் தான். இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும் போது அவர் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. மேலே ஏறி வந்துட்ட ஜெயம் ரவி அப்படின்ட்டு. அவர் ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் அவர்கிட்ட என்னால் பார்க்க முடியுது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக நம்மளே சினிமாட்டோகிராஃபி பண்ணுறோம். இல்லைன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தான் அவர் பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன். ஸோ அது வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. வேலை செய்கிறேனோ இல்லையோ மறைஞ்சு நின்று கமல் சாரோட ஆக்டிங்கை ஒளிஞ்சு நான் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு. ஸோ நம்ப முடியாது, உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்கள் எல்லோரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் பனியில் வந்துட்டு ஃபுல்லாக ஜர்க்கின் போட்டு ஸ்வெட்டர் போட்டு அதெல்லாம் வரும் டெல்லி குளிரில். அவர் வந்து இவ்வளோ டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு வந்து ஷார்ட்டு காலையில் 7 மணிக்கு அந்த பனியில் வந்து நிற்பார். எப்படி தான் மனுஷன் அப்படி பண்ணுறாரோ என்ன எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அடிப்படும், தொடச்சிட்டு போயிட்டே இருப்பார், அடுத்த ஷார்ட்டுன்னு. அதெல்லாம் பார்த்து தான் சரி
அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி விட்டாரு. எங்கேயோ அவர் வந்துட்டு அவர் லெவலுக்கெல்லாம் யாரும் வர்றதுக்கு முடியவே முடியாது. அதாவது இந்த டிராவல் அப்படிங்கிறதுங்க, எனக்கு வந்து ஜெயம் ரவி வந்து 2ஆ பிரிக்கலாம் ஈஸியாக. ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேருந்து ஒரு தமிழ் படத்தை பண்ணுவார் அப்படிங்கிறது, அதாவது சினிமாக்குள்ள. பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வெகுஜன ஜெயம் ரவி, அதாவது வெகுஜன மக்களுக்கான கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஜெயம் ரவி. என்னைக்கு வந்து ஜெயம் ரவி அப்படிங்கிறது அப்படியே மாறிச்சுன்னா தனி ஒருவன்ல தான். அதாவது ஐ மீன் அதாவது ஒரு கட்டம் இல்லை, ஒரு 10 கட்டம் மேலே போய் நின்ன ஒரு படம் அப்படிங்கிறது. அண்ணன் வந்து எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் லைஃப்லங்க? ஆக்சுவலாக நாங்கள் இதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம் இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு தனி ஒருவன் மாதிரி படம் செய்யறதுக்கு தான் வரோம். அதுதான் ஆசைப்பட்டோம். ஏன்னா உலக சினிமாவை காமிச்சு வளர்த்துருக்காங்க எங்களெல்லாம். நாங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கிறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்துருக்கோம். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்கும் போது என்னென்னா அவங்களுடைய மக்களுடைய ஒரு பெயினையோ, மக்களுடைய ஒரு சோஷியல் இஷ்யூவோ, ஒரு ஈரான் ஃபிலிமில், ஒரு பிரேசிலியன் ஃபிலிமில், மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் நேஷனல் புரட்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜெர்மன் ஃபிலிமில் அந்த ஒரு புரட்சி வந்து நமக்கும் தேவை அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஸோ அது நினைக்கிறத விட சப்கான்ஷியஸாக மைண்டில் வந்துருச்சு. அதில் உருவான விஷயங்கள் தான் தனி ஒருவன் மாதிரி ஒரு படம். ஒரு முழுக்க ஒரு சின்சியராக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோம். அது பண்ணோம், அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் இதுதான் நாங்கள் பண்ண வந்திருக்கோம். இதுக்கு இவ்வளோ தேவைப்படுது. வந்த உடனே பண்ண முடியாது யாராலையும், கண்டிப்பாக நம்பிக்கையும் வராது. நீ எடுத்தா நான் ஏன் பார்க்கணும்னு ஆடியன்ஸ் கேட்பான். இல்லை நான் வந்து உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் படம் எடுக்கிறவன் தான், இப்போ இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லும் போது ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா அப்போ எதுவுமே கிடையாது வந்த புதுசில். ஸோ ஒரு ஃபார்முலாவாக ஒரு படம் கிரியேட் ஆகிருக்குது. அந்த ஃபார்முலாவில் வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்ட் ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்றது தான் பண்ணோம் நாங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தனி ஒருவனுக்கு அப்புறம் என்னென்னா ஒரு எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது. சின்சியராக பண்ணால் பார்க்குறாங்கன்ற ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி புது முயற்சிகள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு இவ்வளோ வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு, இவ்வளோ உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. அண்டு மக்கள்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான டைமாக தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னென்னா இந்த கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜெயம்லேயே வந்து மக்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க. அப்போவே வந்து ஒரு ஸ்டார் தான் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி எனக்கு நல்லா என் வரைக்கும் நான் பிபிஓவில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு இருக்கும். ஜெயம் ரவி படம் வருது போயிடும், அது பாட்டுக்கு லீவ் போட்டு போயிடும். நான் கேட்பேன், ஓ அந்த ஆளுகிட்ட என்ன நேரம் சும்மா போய் பாட்டுருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ பிடிச்ச ஒரு கூட்டம் வந்து ஒன்று இருந்தது. நான் என்ன கேட்குறேன்னா இந்த சினிமா அந்த சரௌண்டிங்கோட ஒரு அப்ரூவல், ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டாரு. ஜெயம் ரவி அவர் என்ன ஈஸியாக பண்ணிடுறாரு. உண்மையாலுமே ரீமேக் பண்ணுறது என்ன ஈஸியான்னு? ஐயோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு முதல் வாட்டி பண்ணுறது இப்போ வனமாக நிறுத்திட்டிங்கன்னா பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், அது நான் யாராக பண்ணாங்கன்னா அவங்க கோச்சிக்க கூடாது. பட் பண்ண முடியாதுன்றது தான் விஷயம். அவ்வளோ டஃப்பான ஒரு ஸ்கிரிப்டு. இவ்வளோண்டு தான் ட்ரெஸ்ஸு, கீழே வந்து அடிப்படும், பேர் ஃபுட்டு, முள்ளு குத்தும், ஓடும்போது அது இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண படங்கள் ஜெயம் வந்து 10 படத்துக்கு ஈக்குவல். ஆக்ஷன் பண்ணிட்டேன் அந்த படத்தில், ரொமான்ஸ் பண்ணிட்டேன், டான்ஸ் ஆட்டிட்டேன், அப்புறம் ட்ரெயின்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு. கயிறை கட்டி தூக்கி புண்ணாயிடுச்சு. இவ்வளோ விஷயம் ஒரே படத்தில் ஃபர்ஸ்ட் படத்தில் அமையிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் வந்து ரீமேக் டஃப் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு விஷயத்த வந்து முதல்ல செய்கிறது ஈஸி. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆகிடும் நமக்கு. அது ஏன் ஓடிச்சுன்னே தெரியாது நமக்கு கடைசி வரைக்கும். இந்த பாயிண்ட்டை தூக்கலாமா, ஐயோ இதனால ஓடாமல் போயிடுமா, இல்லை ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணலாமா, ஐயோ இதை ஆட் பண்ணால் இதுவாகிடுமா, எதுக்குன்னே புரியாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எடுக்கிறது வந்துட்டு பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரீமேக் பண்ணுறது டஃப்பான. எத்தனை ரீமேக்ஸ் ஹிட் ஆயிருக்கு இல்லை, ரொம்ப ஈஸியாக வரல பண்ணிடலாம். ஸோ அதை வந்துட்டு நம்மளுடைய மக்களுக்கு வந்து அந்த அந்த எசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பேக்ரவுண்ட் மாற்றணும். அந்த வந்து டோட்டலாக இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆஞ்சநேயர் வந்துட்டு ஆந்திராவில் ரொம்ப பிடிக்கும். ஜெயம் படத்தில் ஆஞ்சநேயர், நம்ம படத்தில் முருகர் வந்து கண்டிப்பா தமிழ் கடவுள் முருகர் வச்சு இந்த ஒரு பேசிக் சேஞ்ச் நமக்கு தெரியும். கண்டிப்பா அதில் ரிலேட் ஆகும் அப்படின்றது நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே எம் குமரன் படம் வந்து ஒரு ரீமேக், அது எல்லாம் இங்கேயே எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திராக்குள்ளேயே. நாங்கள் என்ன பண்ணோம், கிக் பாக்ஸிங்ன்றது மலேசியாவில் ஃபேமஸ். கண்டிப்பா. ஸோ அதனால ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு மலேசியாவில் போய் ஷூட் பண்ணோம். 2வது படத்துக்கு யாரும் அவ்வளோ செலவு பண்ணி போக மாட்டாங்க. எங்கள் அப்பான்றதுனால போனார். அதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இது கரெக்டாக இருக்கும், அது ஆட் ஆச்சு. எம் குமரன் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் அதுதான்.
ஸோ அந்த சின்சியரிட்டி நம்ம பண்றது வந்து எந்ததா இருந்தாலும் சரி, அந்த பேசிக் சின்சியரிட்டி அப்படிங்கிறது வந்து மிஸ் பண்ணதே இல்ல இல்ல, அதுதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த சமூகம் சார்ந்த படங்கள் அப்படின்னு சொல்றீங்க, அந்த சமூக கோபம் அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா அண்ணங்கிட்ட நான் அதை எப்பவுமே பார்ப்பேன், ஒரு வேலாயுதமாகட்டும் எதுல இருந்தாலும் சரி, அந்த சமூகம் அப்படிங்கிறது அவர் ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வந்துருவாரு, அவர்னாலேயே சப்கான்சியஸா வந்து அதுக்குள்ள வந்துருது. இந்த உண்மையாலுமே வந்து நிறைய பேர் சொல்றாங்க சினிமாக்கும் சமூகத்துக்கெல்லாம் சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, சினிமா தான்ப்பா சமூகத்தை அழிக்குது, கெட்ட சினிமாக்கள் தான் சமூகத்தை அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிட்டிசனா, ஒரு சாதாரண ஒரு பிரஜையா உங்க டேக் என்ன? எல்லா விஷயத்துலயுமே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்கு. என்னுடைய டேக் வந்துட்டு சினிமா மாஸ் மீடியம், அதுல எது சொன்னாலுமே போய் சேர்ந்துரும். நான் நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன், சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கெட்டது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எது சொன்னாலும் சேர்ந்துரும். கெட்டது சொல்லும் போது இப்போ இதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஈஸியாக கை காமிச்சிட முடியும். நல்லது சொல்லும் போது அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ என்னுடைய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூலோகமோ, நிமிர்ந்து நெல்லோ, பேராண்மையோ, இல்லை இன்னும் தனி ஒருவனோ, இந்த மாதிரி சொல்லலாம். நமக்கு வந்துட்டு பெருமையா சொல்லலாம். சொல்ல போனா தனியொருவன் இன்னைக்கு பேசுறோம், ஆனா உண்மையா ஃபர்ஸ்ட் பேசப்பட்டு பேராண்மை. ஆமா, அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புது ஒரு ரெவல்யூஷனை வந்து ஒரு கம்யூனிசம்ன்ற கான்செப்டை வந்து உள்ள வச்சதுன்றது அதுதான். பட் என்னன்னா இந்த மாஸ் மீடியம்மை நம்ம இப்போ என்ன கேட்குறாங்க, சினிமாவில் ஏன் வந்து சோஷியல் இது சொல்லணும், நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்க, நான் அரசியலில் தான் இருக்கேன், நான் ஓட்டு போடுறேன், அதனால நான் அரசியலில் தான் இருக்கேன், அதனால் நான் வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நான் இதில் எப்பவுமே இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ சினிமாவும் அப்படி தான், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரியாலிட்டி தான் சினிமா. ஸோ அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு நம்ம எதை எடுக்கிறோங்கிறத வச்சு தான் இருக்கும். ரியாலிட்டியில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது எடுத்தால் நல்லது, கெட்டது எடுத்தால் கெட்டது. ஸோ நம்ம நல்லது மட்டுமே எடுப்போம். ரொம்ப தெளிவான ஒரு பதில். ஆக்சுவலாக வனமகன்னு பேர் வச்சிட்டீங்க, நீங்கள் இப்படி கயிறை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, நம்ம ஆளுக்கு ஃபுல்லா லைனா வந்துட்டாங்க, இது டார்சான், இது கிங் காங் அப்படின்ட்டு இருக்கிற குரங்கு படம் ஃபுல்லா லைனா வந்துட்டாங்க, மனுஷன் காட்டுக்குள்ள போன படத்தை பூரா லைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்க என்ன ஒவ்வொரு ஏதோ ஒரு படத்துல போடுவாங்க, அந்த 10 CD கொண்டு வா, இந்த 10 CD கொண்டு வா, அப்படி எடுத்தீங்களா இல்ல ஒரிஜினலா ஒரு கிரவுண்ட் ஒர்க் உள்ள போய் எடுக்கப்பட்ட படமா இந்த வனமகன்? கிரவுண்ட் ஒர்க்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா விஜய் வந்துட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறார் டைரக்டர் இந்த படத்துக்கு. அது ஒரு மக்களுடைய இனத்தை வந்துட்டு அது தெரியாத ஒரு இனம். அதாவது ஆதிவாசின்றவங்க வந்துட்டு மனுஷன் தோன்றின காலத்துல இருந்து இருக்கிற, இது காட்டுவாசி கிடையாது, ஆதிவாசி. ஆமா ஆமா, ஆதிவாசி வந்து இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? காட்டுவாசின்றவங்க அவங்க பழங்குடி மக்களா இருக்கலாம், அவங்க தமிழ் பேசுவாங்க, அவங்க வந்து சிவிலைஸ்டு, இதெல்லாம் இருக்குது. பட் இவங்க வந்து சோகால்டு சிவிலைஸ்டு. எது சிவிலைசேஷன்றதே வேற விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு ஆதிவாசின்றவங்க அவங்க வந்துட்டு மெட்டலே அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றவங்க, பழம் பறிச்சு சாப்பிட்றவங்க, மரம் ஏறுவாங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம், நமக்கு இவ்வளவு இது இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க, ஒரு 5000 வருஷம் மனுஷன் தோணின காலத்துல இருந்து இருக்கிறவங்க தான் ஆதிவாசி. ஓகே, காட்டுல தான் முதல்ல அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்குமே வந்து அவங்களும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்றதையும் விரும்ப மாட்டாங்க அவங்க. இப்போ நம்ம ஃபேமிலியோட ரூட்ஸ் ஒவ்வொன்றா இழந்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு புருஷன் முன்னாடி ஒன்றா இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட. பட் அந்த ஒரு எண்ணத்துல வந்து 250 பேரும் ஒன்றா இருந்த ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு குழந்தைய வந்து 250 பேர் வளர்த்தா எப்படி இருக்கும்? இது வந்து ஜென்யூனா விஜய் போய் பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் அதுக்குள்ள வந்திருக்காரு. ஆமா ஆமா, 100%. அவங்க சிவிலைஸ் ட்ரைப்னு சில பேர் இருக்காங்க. அவங்க இடத்துல இருந்து நம்ம போய் சும்மா இருக்க மாட்டோம்ல, அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுவோம், எல்லாம் ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்தவங்க சில பேர் இருக்காங்க, இப்போ வேணான்னு தள்ளி போனவங்க சில பேர் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போனவங்க சில பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம காட்டை அழிச்சுட்டே வரோம்ல, கண்டிப்பா அவங்க மூவ் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவங்களால இப்படியும் வர முடியல, அப்படியும் போக முடியல. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 250 பேர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருந்தது, இன்னைக்கு அவ்வளோ கம்மியாயிட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு நாவல் பாயிண்டா சொல்றோம், எது பெட்டர் அப்படின்றது கம்பேரிசன் தான். சொன்ன மாதிரி ஒரு ட்ரைப் கூட சாகலை, சுனாமி வந்தப்போ ஒரு ட்ரைப் கூட சாகலை அந்தமான்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த 6th சென்ஸ்ன்றது இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஹையர் கிரவுண்டில் போய் ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கும் தான் அதே பீச்சில் தான் நம்மளும் இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ இது ஆச்சுன்னு நமக்கு தான் தெரியும்.
ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து அப்படின்றது. பட் இது மட்டுமே படம் இல்லை, இதுல வந்து இப்படி சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா கேட்க அது வந்து மாட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் விதத்துல சொல்லணும். கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு ஒரு ஆதிவாசி வந்து ஒரு சிட்டிக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு இமேஜினேஷன் தான் இந்த படம். அதாவது ஜெயம் ரவி வந்து தனியுடன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ஹிட்டு போகன் வருது, எல்லாம் ஹிட்டு கொடுத்துட்டு வர்றாரு. விஜய் வந்து சம்பந்தமே இல்லாத, தம்பி உனக்கு வந்து 3 மாந்தலை தான் ட்ரெஸ், மேல 2 மாந்தலை, கீழே 1 மாந்தலை அப்படின்ட்டு சொல்றப்போ உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் வந்துச்சுங்க? இவர் தெளிவா தான் இருக்காரா அப்படின்னு யோசிச்சிங்களா? அதாவது பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபை பத்தி தான் நான் எடுக்கிறேன், இது பாருங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க ட்ரைப்ல. நான் வந்து பயந்துட்டேன், அப்பா சாமி. அதுக்கப்புறம் இல்லை நீங்க பாருங்க சொல்லிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ் பேட்டர்னு அதெல்லாம் காமிச்சாரு. நம்ம படத்துக்குள்ள இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் அப்பதான் கரெக்டா ஓகே சூப்பர் அப்படிலாம் சொல்லி. அவர் வந்து வரும்போது நீங்க நடிக்கிறீங்களா கேட்க மாட்டாரா? இதுதான் இல்ல என்கிட்ட வார்னிங்கே கொடுத்தாரு அவர். இது வந்து ஒரு டஃப்பான படம். இதே ஒரு 3-4 தடவை சொன்னார், வேற வேற மாடுலேஷன். அப்ப எனக்கு புரியல, அது ஷூட்டிங் வந்தப்போ தான் புரிஞ்சுது. இதைத்தான் வந்தாலும் போனே சொன்னாரா. ஏன்னா ட்ரெஸ் நீங்க சொன்ன மாதிரி லிமிட்டட், இது பேடு இது எதுவுமே போட முடியாது, அடிபட்டா படும், முள்ளு குத்தும் எல்லாம் இருக்குது. அது நான் தான் சொன்னேன், ஒரு டஃப்பான ஒரு விஷயத்த பண்ணாதான் அப்ரிசியேஷன்ன்றது வரும், வேற வழியே கிடையாது. அவர் இல்லைன்னா அது 10ஓட 11 போயிடும். அவர் ஒரு தனித்துவமான ஒரு படமா அது வந்து நிக்கணும்னா நம்மளோட எஃபர்ட்டால மட்டும்தான் முடியும், அது வேற எதுனாலையும் இல்லை. பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துல. திரு சாரோட சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம், ஆண்டனி இருக்காரு, ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் இருக்காரு. கிட்டத்தட்ட 60 நாள் ஷூட்டிங்னா 45 நாள் வந்து எங்க கூடயே இருந்திருக்காரு சில்வா மாஸ்டர். ஸோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கு இதுல, ப்ரொபோஷனேட்டா லவ் இருக்கு, எல்லா டெக்னீஷியன்ஸும் இருக்கிறதுனால ஒரு குவாலிட்டி ப்ராடக்டா எங்களால் அதை கொண்டு வர முடிஞ்சுது. ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பி ரம்யா சார், பிரகாஷ் ராஜ் சார் எல்லாமே சீசன்ட் ஆக்டர்ஸ், பேலன்ஸ் பண்ணுவாங்க அழகா. ஸோ எனக்கு அவ்வளோவா டயலாக் பேச முடியாது படத்தில், அந்த ட்ரைப்லேருந்து வந்ததுனால அவங்க தான் அதெல்லாம் அழகாக மேட்ச் பண்ணி அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை ஆட் பண்ணது அவங்க. இப்போ இதுலயே டயலாக் பேசி நடிச்சிருக்கலாம், ஆனா இதுல நீங்க பேசல. இது எப்படி முடிவெடுத்தீங்க? அண்ட் மென்டலா இதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் இருந்தா, ஏதாவது கதவை சாத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டீங்களா பேசாம ஒரு 60 நாள்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சில நேரத்தில் அப்படியே ஆஃப் ஆயிடுவேன் நான். கரெக்ட் மூட்ல இருக்கீங்களா, சும்மா அடுத்தது எந்த மரத்துல ஏற விடுவாங்கன்னு தெரியல, நீ வேற சும்மா. சரி, இது எனக்கு என்னன்னா எப்பவுமே கதை கேட்கும் போதே நான் செட் ஆயிடும், இது இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும், நான் செட் ஆயிடும். அது டைரக்டர் தான் ஷூட்டிங்ல அவருக்கு அது அந்த கேரக்டரை பார்க்கும்போது தெரியுமே தவிர, கதை கேட்டு எனக்கு பிடிச்சிடுச்சுன்னா அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு. அது அப்படியே டெய்லி மைண்டை ஓட்டிகிட்டே இருக்கும். அது ஒரு சப்கான்ஷியஸ் ப்ராசஸ், அது நமக்கு நம்ம கான்ஷியஸாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் என்னன்னா இந்த படம் பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு வந்து சொன்னார் டைரக்டர் வந்துட்டு, டஃப் அது எல்லாமே சொல்லிட்டாரு. பட் இது வந்து நான் ஹோம்ஒர்க்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணல, பட் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்தேன். ஓகே, ஆமாம். வனமகன் பேர் வச்சிட்டீங்க, 60 நாள் ஷூட்டிங்கிறீங்க. அப்படியே ஒரு 10 நாள் காட்டில் எடுத்துட்டு அப்படியே கிரீன் ஸ்கிரீனை போட்டிங்களா, இல்லை ஜென்யூனான காடுகளில் அதுவும் ஆக்ஷன் அப்படிங்கிறீங்க? என்ன மாதிரியான அந்த ஜியாகிரஃபி வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சுங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து பார்க்கும்போது எந்த எலிமெண்ட்டுமே தனியாக தெரியக்கூடாது. அது தெரிஞ்ச சரியான மேக்கிங் கிடையாது. படம் பார்த்துட்டு வந்தப்போ அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாலே படம் நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால தனியாக எதுவுமே அது ஜெல் ஆகணும் அப்படியே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டீம் வந்து அழகாக இணைஞ்ச ஒரு டீம் வந்துட்டு, அது ஒவ்வொரு எலிமெண்ட் மீசான் சீன்னு சொல்லுவோம் படத்தில். ஒரு ப்ராப் கரெக்டாக இருக்கணும், ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்கணும், ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும், ப்ரொபோஷனேட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு டோட்டாலிட்டி வரும். ஸோ இந்த படம் பேசிக்காகவே வெர்ஜின் ஃபாரஸ்ட் எங்களுக்கு தேவை, மனித கால் தடம் படாத இடமா தேடி கண்டுபிடிச்சி போனோம். அது என்னன்னா, நான் கொஞ்சம் வந்து ஷூட்டிங்கில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு ஒர்க் இருந்ததுனால ஒரு 20 நாள் தள்ளிட்டேன் ஷூட்டிங்கை. அந்த டைம்ல வந்து விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, ரெக்கி போயிட்டு எல்லா லொக்கேஷனும் பார்த்துட்டு வந்துட்டு எங்க எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டாரு. அது நடந்திருக்காட்டி நாங்க பாட்டுக்கு எங்கேயா ஷூட் பண்ணிட்டு காட்டுல ஷூட். இவரு போயிட்டு வேர்ல்டுல இருக்கிற எல்லா இதையும் பார்த்து ரிசர்ச் பண்ணி இங்கதான் போனோம், இந்த கேவ் தான் போனோம் அப்படி அப்படின்னு சொல்லி வியட்நாம்ல ஒரு இடம் காமிச்சாரு. பட் உண்மையாவே இது வரைக்கும் எந்த படத்துலயும் வராத ஒரு லொகேஷன். பார்த்தா அவதார் படத்துல கிராபிக்ஸ்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும்ல, அந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் மாதிரி, அந்த மாதிரி இருக்குது அது. ஆனா அது நிஜமான வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு பச்சைனா ஒரு கலர் இல்ல, அதுல 10 பச்சை இருக்குது அதுல.
அது என்னென்னமோ பச்சை பச்சையா இருக்குது. அது வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்குது அது. அது நம்ம நேக்கடைக்கே அப்படி இருக்கும்போது திரு சாரோட லென்ஸ்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்டுல வியட்நாம் சைனா பார்டர். அப்பா. ஆனா இங்க கால் வைக்கலாம், இங்க கால் வைக்க கூடாது. ஓ. 2 கல் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ் நடுவுல. சைனாக்காரன் சொல்றோம் சுட்டுருவோம் அப்படின்னு. வாட்டர் ஃபால்ஸ் போய் பிரிக்கிறீங்களே அப்படிலாம் பெருசி காமெடி பண்ணா, இங்க கால் வைக்கலாம், இது வியட்நாமா, சைனாக்கு வரதுக்கு வீசா வாங்கிட்டு தான் வரணும், கால் வைக்கிறதுக்கு கூடவா வீசா வாங்கணும் அப்படிலாம் கேட்டோம் நாங்க. ஆமா ஆமா போ கிளம்புன்ட்டோம். சரி ஓகே நாங்க அப்படி பேக்ரவுண்ட்லயா சைனாவை காமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கூத்து பண்ணிட்டு அந்த லொக்கேஷன். ஆனா அப்படி ஒரு மிலிட்ரியோட லொக்கேஷன் அது. ஓகே. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் பண்ணோம். ஸோ அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. கட் பண்ணாங்க தாய்லாந்து வரும், அங்க ஒரு லொக்கேஷன் வந்துட்டு அதுவும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லொக்கேஷன், கிராபி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது. அப்புறம் தலக்கோணாலையும் பண்ணோம் கண்டிப்பா. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி கிரீன்னா கிரீன் மேட்டை வச்சு எடுக்கல, உண்மையாவே கிரீன் ஃபாரஸ்ட் இல்ல. எங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்னா நீங்க எங்க புன்னைமணல் பாலிச்சு போயிருவீங்க, பக்கத்துல நின்று இருப்பீங்க, அருவி இருவி மேல ஏறுவீங்க. ஆமா, இது நிஜமாலுமே காட்டு கூட்டு போயிட்டாரு. நாங்களே பாதை அமைச்சு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் சிறுத்தை எல்லாம் பார்த்தோம். ஆமா இதெல்லாம் நடந்துச்சு. உயிர் பயத்தை காட்டி தான் கூட்டு வந்திருக்க. அப்படி ஐயோ அந்த லொகேஷன்லாம் போகவே முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. இல்ல இந்த மாதிரி ஒரு லொகேஷன் தேடி ஒரு ஷூட் பண்ணிட்டு வரும்போது அந்த கான்செப்டுக்கு வந்து அவ்வளவு ஜென்யூனா இருந்து அண்ட் அதோட கோரை என்னன்னா இந்த வித்தியாசத்தை காட்டுற ஒரு படம் தான் உண்மை அப்படிங்கிறப்போ அந்த மொத்த டீம் அதை ஃபீல் பண்ணீங்களா நீங்க அங்கிருந்து இங்க டிராவல் ஆகுறப்போ? 100% ஃபீல் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு நான் வந்து முதல்ல வந்துட்டு அந்த காடு பகுதி ஷூட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ்ல எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, மரமே இல்லாத இடத்துக்கு முதல்ல போய் 1 மாசம் வாழணும் அப்படின்னு தோணுச்சு. எல்லா மரத்தையும் பாட்டீங்க நீங்க. மரமே இல்லாத பகுதியில 1 மாசம் வாழணும், என்ன விட்றீங்களா சாமின்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இங்க சிட்டில ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாய்ஸ் அது இது அது ஒரு வெரைட்டி, அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா ஒரு ஆதிவாசி இங்க வந்து பாக்குறான், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நம்ம சிட்டி பாய் நம்மள அங்க போய் காட்டுல கொண்டு போய் விட்ட உடனே மரமே இருக்கக்கூடாது சுத்தி கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும், அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. என்ன ஹாரிஸோட அது 3வது படம். ஆமா. ஹாரிஸ் வந்து எப்படி உங்களுக்கு போறப்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து ஒன்னு கொண்டு வந்துடுறாரு. இதுலயும் மனுஷன் பிச்சிருக்காரு. என்ன மாதிரியான அசோசியேஷன் அண்ட் மியூசிக் வந்து நீங்க போயிட்டு உட்காந்து அவர் கூட டிஸ்கஸ் பண்றது உண்டா, இல்ல அது டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்குமான ஒரு லவ் அஃபேரா? ஆமா, நமக்கும் மியூசிக்குக்கும் கொஞ்சம் தூரம் தான். பர்சனலா நல்ல டேஸ்ட் எனக்கு மியூசிக்ல. பட் அது வந்துட்டு நான் மட்டுமே ரசிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட். ஸோ இது வந்துட்டு விஜய் ஆல்சோ அவருடைய படங்கள்ல சாங்ஸ் தனியா நிற்கும். எனக்கும் நல்லா அமைஞ்ச சாங்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் ஹாரிஸ் சாரே சொன்னார், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆல்பம் 2 ஆல்பம், ஒன்று வந்து தாம்தும், ஒன்று எங்கேயும் காதல். அண்ட் அவர் சார் 2மே என்னுடைய படங்களாக இருக்கிறது நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இதுவும் அவருக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் 50th ஃபில்மாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சாங்ஸ் சாட் பஸ்டர்ஸாக இருக்குது. ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட் வித் ஹிம் டெஃபினெட்லி. அதாவது நீங்களே பயங்கரமாக டான்ஸ் ஆடுவீங்க, உண்மையாலுமே ஜென்யூனா டான்ஸ் ஆடுறதுல நீங்கள் ஒரு சாயிஷா இந்த ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கு. அந்தம்மா என்னன்னா வேற லெவல்ல ஒன்று ஆடிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா இருந்துச்சா இப்படி ஒரு டான்ஸரை பாக்குறதுக்கு? ஒரு ஜென்யூனான செம்ம ஒரு டான்ஸர். உண்மை கண்டிப்பா சூப்பர் டான்ஸர். என்னன்னா அது வந்துட்டு ஒரு என்னடா வேற ஜென்ரேஷனுக்கு மாறிட்டோமோ நம்ம அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இது நம்ம இதர ஸ்டெப் எல்லாம் கத்துக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் வந்துச்சு. ஆனா எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஈடு கொடுக்குற ஒரு ஆள் வந்து பிரபுதேவா. அவர் எப்படி என்னையும் ஆட வைக்கிறாரு, அந்த பொண்ணு எப்படிங்க ஆடுறாரு ஒண்ணுமே புரியல. இந்த வயசே விடுங்களேன், ஒரு நாலேஜ் வேணும்ல, டான்ஸை பத்தி எனக்கு இவ்வளவுதான் தெரியும், அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது. அவர் ஒவ்வொரு வயசாக அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு ஜாஸ்தி ஆகுது. இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸை எப்படி கொரியோகிராஃப் பண்ண முடியும், அதை எப்படி ஆடி காட்ட முடியும்? ஏன்னா வந்து கண்ணால பார்த்தேன், அவர் ஆடி காட்டுறாரு. அவர் என்ன சிக்கு புக்கு ரயில இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. ஆனா சொல்லிப்பாரு எனக்கு வயசாயிடுச்சு அது இதுன்னு சொல்லிப்பாரே தவிர அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது அது. ஸோ அந்த அழகான ஒரு கொரியோகிராஃபரும் அழகான ஒரு டான்ஸரும் சேரும் போது இந்த மாதிரியான ஒரு பாட்டு கிரியேட் ஆகுது. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டுங்க, சின்ன டைரக்டர்கள் அழகா பெரிய படங்கள், ஐ மீன் நம்ம விஷுவலா கண்டென்ட்டா பெரிய படங்கள் வந்து மாநகரம் 8 தோட்டாக்கள்ல இருந்து இது ஒரு ட்ரெண்டு கிரியேட் ஆகுது. இந்த ட்ரெண்டுக்குள்ள ஜெயம் ரவியை நம்ம பார்க்கலாமா, இல்ல மெயின் ஸ்ட்ரீம், அதாவது நீங்க அந்த
மேல ஏ கிளாஸ் நீங்களாம் அதுலயே இருக்கீங்களா, இல்ல எக்ஸ்பெரிமெண்டலா டக்குன்னு ஏதாவது ஜெயம் ரவியை வந்து ஒரு படத்துல நாங்க பாத்திர முடியுமா? எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணணுன்றது ஆசை. பட் என்னன்னா, என்ன வந்துட்டு ஸ்டாரா தான் பார்க்குறாங்க. நான் எது பண்ணாலும். ஆமா. அது வேற வழி இல்ல. நான் வந்து 2 சூப்பர் படம் பண்ணேன். 2மே நியூ டைரக்டர். ஒண்ணு பூலோகம். யா. அப்போ அதே ட்ரெண்ட் தான். அப்போ நான் நியூ டைரக்டர் கொண்டு வந்தது. அது வித்தியாசமான படம் தான். ஜனரஞ்சகமான படம் அவ்வளோதான். பட் கன்டென்ட் வந்துட்டு நியூ கன்டென்ட். அதே மாரி வந்துட்டு ரோமியோ ஜூலியட் லக்ஷ்மண் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சரி, என்ன ஸ்டாரா பார்க்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து நியூ கன்டென்ட், நியூ பிளட் வரணும்னு தான் நினைக்கிறேன் சினிமாக்குள்ள. ஃப்ரெஷ் பிளட் வரணும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க எல்லாரு கூடயும் பண்ணணும். பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 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 விஷயம் நான் சினிமாவில் பார்க்குறது என்னன்னா, சில நியூ டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு 3 வருஷம் கஷ்டப்படுறாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரொடக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, அது இது நடக்கும்போது ஒருத்தங்க கிட்ட வந்து அதை சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னன்னா, அந்த படம் ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடுது. அது வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுது, சூப்பர் ஹிட் ஆயிடுது. செம வித்தியாசமான படம். இம்மீடியட்டா வந்து அவரை லாக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, 6 மாசத்துல படம் கொடுன்னு. அவர் 3 மாசம் செதுக்கி பண்ண ஒரு விஷயத்த திருப்பி 6 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு ரிலீஸ் கொடுன்னு கேட்கும் போது ப்ரெஷர் ஆயிடுது அவங்களுக்கு வந்து நான் தான் சொல்லிக்கிறேன். நீங்க எப்படி வந்துட்டு, நான் என்னோட ஒவ்வொரு படத்தையும் முதல் படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய முதல் படமாக எல்லா படத்தையும் பார்த்து பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோள். சின்ன இமீடியட்டாக நம்ம இது பண்ணிட்டோன்றது இமீடியட்டாக பண்ணக்கூடாது. அது சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் இதுதான். ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வழி பிடிச்சி மேலே வருது அப்படின்னு தெரியாமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டரா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆக்டரா முன்னாடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு பேசிக் குவாலிட்டிஸ் வந்து என்னென்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் பாருங்கள். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாலேருந்து எல்லாத்தையும் பாருங்கள். அது பார்க்கறது தான் நமக்கு லெசன். இல்லை ஆக்டிங்கை யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது அவங்களுக்கா இருக்கணும், அவங்களுக்கா வரணும். கற்றுக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்களாக தான் கற்றுக்கணும். செல்ஃப் டாட் தான். பிகாஸ் ஆக்டிங் இஸ் த ஒன்லி ஜாப் வேர் யூ ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் த பிளேயர். கண்டிப்பாக. ஒரு பியானோ இருந்தால் பியானோ இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், பியானிஸ்ட் இஸ் த பிளேயர். வயலின் இருந்தால் வயலினிஸ்ட்டு வயலின். பட் ஆக்டர் வந்து யூ ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட், பாடி தான் இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் த பிளேயர். ஸோ அப்படின்னு இருக்கிறவங்க செல்ஃப் டாட் தான் நம்ம பண்ணிக்க முடியும். நம்ம எந்த ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னதான் எங்கள் அப்பா ப்ரொடியூசராக இருந்தாலும், எப்படி எனக்கு சான்ஸ் கிடைக்குன்ற நம்பிக்கை இருந்தாலும், நான் போய் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன், டான்ஸ் கற்றுக்கிட்டேன், ஃபைட் கிளாஸ் போனேன், கஷ்டப்பட்டேன் நான். ஸோ இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரே படத்தோட நான் காலியாக. பரதநாட்டியம் இல்லாட்டி எதுக்கு அரங்கேற்றம் பண்ணணும், தேவையே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ கற்றுக்கிட்டு வர்றது நல்லது, லாங் ஸ்டாண்டிங்க்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி மாறும். சங்கமித்ரா, அதாவது ஒரு பெரிய படம், ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இது எதுக்கு பாகுபலிக்கு காம்படிஷனாக எடுக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. உண்மையாலுமே பாகுபலி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுந்தர் சி சார் வந்து யோசிச்சுட்டு, நாம் வந்து பாகுபலிக்கு காம்படிஷன் எடுப்போம், நாம் உலகத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்ட்டு வந்து கதை எழுத ஆரம்பிச்சு ஜெயமுறை வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஆக்சுவல் ஸ்டோரி என்ன? ஏன்னா என்னதான் நம்ம தமிழ் படம் குறையோதோ, நம்ம பிள்ளை அதை சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக. இது வந்துட்டு இன்னைக்கு பாகுபலி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுதுங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம். அது நம்ம போட்டியெல்லாம் நம்ம எதுக்கு இருக்கணும், முதல்ல அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கணும் தான் நான் நினைப்பேன். ஒரு ஆடியன்ஸாக, ஒரு இந்தியனா அப்படி தான் நினைப்பேன். உலக அரங்கில் அது வந்து ஹிட் ஆகிருக்குது. இந்த படம் சங்கமித்ரா வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடியே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து சுந்தரன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அதை எடுத்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிது, நாங்கள் பண்ணோம். இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணான்னு பண்ணோம். அந்த மாதிரி அவருக்கும் வந்துட்டு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும், ஒரு நல்ல காஸ்ட் சப்போர்ட்டிங் கிடைக்கணும், மியூசிக் டைரக்டர் கிடைக்கணும், ஒரு கிராஃபிக் டிசைனர் கிடைக்கணும், ஆர்ட் டைரக்டர் கிடைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. இது எல்லாம் வந்துட்டு வந்த முதல் நாளே பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது போட்டி கீட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப சின்சியராக நம்ம நல்ல படம் எடுக்கணும்னு எடுக்கிற ஒரு படம் தான். அநியாய வேலை இருக்குது.
இது வந்து காப்பியெல்லாம் அடிக்க முடியாது, எதை பார்த்தும் நம்ம அநியாய வேலை இருக்குது. ஒரு 2 வருஷம் போனீங்கன்னா நாங்களாம் மறந்துடுவோம். 2 வருஷம்ன்றது கேட்கறதே 2 வருஷம். இல்ல அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுப்பீங்க, பல வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா பல வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் 7000 பொண்ணுங்க வந்து கல்யாணமே ஆனாலும் மரவான்னு நிற்பாங்க. சந்தோஷம் தான் நமக்கு ஆயிடுச்சு. பட் என்னன்னா இது வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட். நான் என்னன்னா ராமாயணம் எடுத்தாலும் ஓடும், மகாபாரதம் எடுத்தாலும் ஓடும். கண்டிப்பா இது ராமாயணமா இருந்துட்டு போட்டோம், நாங்க மகாபாரதம் எடுக்கிறோம், ஏதோ நான் கம்பேரிசனுக்காக சொல்றேன். திருப்பி ராமாயணத்தை தான் நாங்க எடுக்க போறோம்னு இல்லை, ரெண்டுமே எப்பிக் தான். ஸோ இது நான் வந்து என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் ஒரு எப்பிக்கா தான் நான் இதை பார்க்குறேன். அவர் இதுக்கு வந்து என்னென்ன பேஸ் ஒர்க் இது வரைக்கும் பண்ணியிருக்காருன்னு? கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயரா வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு 2 இயர்ஸாவே இந்த படம் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. 1 இயரா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. செட் ஒர்க் வந்து ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு, ஒரு 4 மாசமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஜி பிளேட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு அவ்வளோ தெரியாது. அந்த ஒர்க்கு வந்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போக முடியும், அப்போதான் வந்து அது மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் த ஃபில்மை முதல்ல நம்ம ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு என்ன தேவைன்றத ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணணும். இந்த படத்துல போயிட்டு பண்ண முடியாது. ஸோ அந்த ரிவர்ஸ் ஒர்க் எல்லாமே இப்போ போயிட்டு இருக்குது. அண்ட் ஆர்டிஸ்டோட ட்ரைனிங் இப்போ எங்களுது நாங்கள் ஆரம்பிக்கிறோம். டபுள் சைஸ் ஆகணும்னு கேட்டிருக்காரு என்ன. ஆமா, அதுக்கான வேலை நான் இப்ப ஆரம்பிச்சிருவேன். டிக் 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 படம் வந்து முடியுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, அவர் உருண்டே கேட்கல. அவர் வந்துட்டு பாடியா கேட்கிறாரு, பாடி பில்டிங்கா கேட்கிறாரு. ஸோ அதுக்கான வேலை கொஞ்சம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் சைட் பை சைடில் போயிட்டு இருக்கு. யாரு வந்துட்டு ஒரு படம் இன்னும் டைட்டிலே லான்ச் பண்ணாத ஒரு படத்தை கான்ல போயிட்டு உலக சினிமா இதில் வந்து லான்ச் பண்ணால் அது வந்து படத்து ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற டீம் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு நல்லபடியாக பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவை வந்து இன்னொரு 2 வருஷத்துல பெரிய லெவல்ல கொண்டு போயிருவீங்க. நான் மட்டும் இல்ல, உங்க மொத்த டீமையும் சொல்றேன், எனக்கு கொண்டு போனா நாங்களா. இந்த ஒரு டீம் மட்டுமே இல்ல, நான் சொல்றது எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் எல்லா நல்ல டெக்னீஷியனும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாதி டெக்னீஷியன் வந்து பாம்பேல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூப்பிடணும் திருப்பி. நம்ம கூப்பிட்டா தமிழ் சினிமா எப்பயோ எங்கேயோ போயிருக்கும். அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இந்த வனமகன் திரைக்கு வரப்போகுது, நாங்கள் ஒரு ஆடியன்ஸா என்ன இந்த படத்தில் எதிர்பார்த்து போய் உட்காரலாம் சீட்ல? நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம போய் உட்கார்ந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தும் படம், அதுல எந்த டவுட்டுமே வேணாம். இது என்ன காட்டு படமா, இது நாட்டு படமா, எதுவுமே வேண்டாம். ஒரு ஹாலிடேக்கு ஒரு படம் வந்திருக்குது, அதை நாங்கள் பார்க்க போறோம். யூ சர்டிஃபிகேட் படம், இதை விட ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு ரிலீஸுக்கு தேவையில்லை. குழந்தைங்களோட ஜாலியா போய் உட்காந்து பாருங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு புது விஷயம் எப்பெல்லாம் வந்துட்டு சினிமாக்குள்ள வரும்போது அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமே புது விஷயமாகும். சீன்ஸ் புது விஷயமாகும், ஷார்ட்ஸ் புது விஷயமாகும், கேரக்டர்ஸ் புதுசா தெரியும், ஒரு ப்ரோட்டோடைப். எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்துட்டு ஒரு புது முயற்சிக்கான மதிப்பு வந்து எப்பவுமே இருக்கும். நம்ம தான் இதை முதல்ல செஞ்சோன்ற ஒரு இது இருக்கு, அதை கரெக்டாக செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம், வேற ஒன்றுமே இல்லை. மற்றபடி உண்மையாகவே நீங்கள் நோண்டி கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் நாங்கள் தேட்டருக்கு போவோன்னு கேட்டால் காமெடி இருக்குது, சாங்ஸ் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, பிக்சரைசேஷன் சூப்பராக இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, த்ரில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு விஷுவல்லி ஸ்டன்னிங் விஷுவல்ஸ், திரு சார் விஷுவல்ஸ் இருக்கு. இது ஒரு நல்ல டீமாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். என்னோட ஒன்லி ரிக்வெஸ்ட் தியேட்டரில் வந்து பாருங்கன்றது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுடைய உழைப்பு இது. கடைசி ஒரு இது கேட்டே ஆகணும், இந்த தியேட்டரில் வந்து பார்க்குறது, இந்த பைரசி அப்படிங்கிறது வந்து வெறும் சினிமாவை மட்டும் அஃபெக்ட் பண்ணுதா, இல்லை மொத்தமாக இந்த தமிழ் சமூகத்தை ஒரு பிஸ்னஸாக கீழே கொண்டு போதா? அது கூட இன்னொரு கேள்வி, விமர்சனங்கள். ஏன்னா நான் இது சும்மா விமர்சகர் அப்படின்லாம் கேட்கலைங்க, உண்மையாலுமே விமர்சனங்கள் வந்து வார்த்தைகள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணணுமா? அந்த எடுத்துரிஞ்சு பேசுறது அப்படிங்கிறது சினிமாவுக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா முடியுதுங்க? இது பெரிய டாபிக். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் மாற்றம் வரும்போது அதுக்கு அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஜுரம் மாதிரி. அந்த ஜுரத்துக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அதுவாக ஆன்டிபாடியை ரெடி பண்ணி அதை வெளியே அனுப்புறதுக்கு
அந்த ஆன்டிபாடி செய்கிற வேலை தான் இந்த சண்டைன்றது உள்ள. ஸோ இது வந்து ஒரு ஃபீவர், அது நம்ம நல்லதுக்கு தான். நாளைக்கு அந்த ஃபீவர் நமக்கு வராது. ஆனால் அதுக்கான ஆன்டிபாடி நம்ம பட் அந்த சண்டையை நம்ம போட்டு தான் ஆகணும், அந்த டல்னஸ் அனுபவிச்சு தான் ஆகணும், அந்த டெம்பரேச்சர் அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது, வேலைக்கு போக முடியாது, எதுவும் பண்ணணும். ஸோ நான் விமர்சனத்தையும் இந்த ஒரு பைரசி விஷயத்தையும் இதெல்லாம் அப்படி தான் பார்க்குறேன். அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும், பட் நமக்கு அது ஆன்டிபாடி ரெடி பண்ணிட்டே இருக்கும். நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இல்லையே, கேரளாவில் கஷ்டம், ஆந்திராவில் கஷ்டம். பக்கத்து ஸ்டேட்டில் இல்லாதப்ப நமக்கு ஏன் அந்த வைரஸ் வருதுன்றது தான் என்னோட ஒரே ஒரு கேள்வி. அது கண்டுபிடிச்சே ஆகணும், அது சரி பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் தான் உதவணும், ஏன்னா அவங்க தான் பார்க்குறது. இல்லை, அசால்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நடிக்கணும் தானே நீங்கள்லாம் பணக்காரங்க தானே. இப்போ ஜெயம் ரவி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஜெயம் ரவி நீ பணக்காரன் தானே, நீ எல்லாம் பெரிய கார் வச்சுருக்க, சுற்றிட்டு இருக்க, நீ ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உங்கள் பதில் என்னவா இருக்குங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்லேன்னா, இப்போ வந்து 100 ரூபாய் பணம் வச்சுருக்காங்கன்னா அவனுக்கு வந்து 10 ரூபாய் வந்துட்டு கடன் இருக்கும், சரிங்களா? 10 ரூபாய் கடன் இருக்கும். 1 கோடி ரூபாய் வச்சிருக்கவனுக்கு 10 லட்ச ரூபாய் கடன். அப்போ 2 பேரும் ஈக்குவல் தானே, ப்ரொபோஷனாக கரெக்டு தானே? கரெக்ட். நீயும் கடன்காரன் தான், அவனும் கடன்காரன் தான். அந்த 10 லட்ச ரூபா நீ மந்த்லி கட்டி தான் ஆகணும், நீ இந்த 10 ரூபா கட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கடனுன்றது எல்லாருக்குமே இருக்குது, கஷ்டன்றது எல்லாருக்குமே இருக்குது. அது எவ்வளோ பணம் வச்சு, நிறைய பணம் வச்சுருந்தா இன்னும் ஆபத்து, எப்போ வேணால் போகும், அதுதான் விஷயம். அண்டு நடிகன் தானே, அந்த மாதிரி எத்தனை பேரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். நடிகன் நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு வேலையை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜென்ரலாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு மக்களாக தான் பார்க்கணும், சிட்டிசன்ஸ் நம்ம எல்லாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நடிகன் வேறு, பொலிட்டிஷியன் தான் ஒன்று, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இது அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. உன் வேலையை நீ ஒழுங்காக செய்ய, என் வேலையை நான் ஒழுங்காக செய்கிறேன், அவ்வளோதான். கேள்வியே கேட்க வேண்டாம். நீ ஏன் என் படத்தை வந்து பார்க்கலன்னு நான் கேட்குறேன்னா, இல்லை, கேட்கவே இல்லை. நான் வந்து உனக்கு பிடிக்கலன்னா வராதிங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பிடிச்சதுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பிடிக்கலையா விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதுக்கு முதல்ல நீ நடிகன் தானே, இது தானே, எதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. அவ்வளோதான், இதுக்கான வெரி சிம்பிள் சொல்யூஷன் தான் சார். ஜெயம் ரவி சார், அதாவது இவ்வளோ ஃப்ராங்காக, இவ்வளோ சைல்டிஷாக பதில் சொல்லுவீங்கன்னு தெரில, பட் நிறைய உண்மையை மட்டும்தான் நான் வந்து போட்டு பார்த்தேன். அது வந்து பெரிய ஒரு ரேர் குவாலிட்டி ஒரு மனுஷங்கிட்ட. அண்ட் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இது ஜெயம் ரவி அப்படின்னே தெரியாத ஒரு ஷேடில் ஒருத்தர் சீரியஸாக, அதெல்லாம் ஒரு சின்ன ஆசை. அதெல்லாம் ஏன்னா ஹைட்டாக இருக்கிறவங்க பார்த்தாலே தான் இருக்கும், இவர் அந்த கேரக்டர் செம்மையாக இருக்கும்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்து பார்க்குறக்கு ஆசை. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஷேட்ஸு. அண்ட் எனக்கு பர்சனலாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புவது என்னென்னா, ஹீரோஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி. அந்த ஹீரோவாக நாங்களுக்கு டக்குன்னு இப்படி திரும்பணுன்னே ஆவறா அப்படின்னு கம்மி. ஸோ என்னென்னா, உங்களுக்கெல்லாம் பொறுப்பு என்னென்னா, இந்த சினிமாவோட லாப பர்சன்டேஜை ஜாஸ்தி பண்ணுறது, அது வந்து அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு மிக பெருசாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு நடிகர் மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து என்ன சினிமாக்காரன் அப்படின்னு சொல்கிறப்போ, இதே மக்கள் இன்னும் 5 வருஷத்தில் சினிமா அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பிரைமரி பிஸ்னஸாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சக்ஸஸ் மட்டுமே உங்களுதாகட்டும், இதை வந்து ரொம்ப மனதார சொல்கிறேங்க. அண்டு ஒரு பெரிய சக்ஸஸில் என்னைக்காவது ஒரு பீக் போய் நிற்பீங்களா? எனக்கு பிரபாஸ் மாதிரி ஏதாவது ஒரு பீக்கில் போய் நிற்பீங்க, அன்னைக்கு வந்து உங்களை வந்து இப்படி மீட் பண்ணணும், அதுக்கு வந்து பர்மிஷன் தராம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதே பீக்கில் நீங்களும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக என் வேலையில் நான் அப்படின்னா, உங்கள் வேலையில் நீங்கள் அந்த பீக்கில் வரணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சினிமா மட்டும்தான் ஆர்ட், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் மிக்ஸான ஒரு தொழில். ஸோ அதில் வந்துட்டு இது எல்லாமே ஒரே தொழிலில் அமையிறதுன்றது வந்து கஷ்டமான விஷயம். அதுக்கு தான் இவ்வளோ சர்ச்சை ஆகுது, அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையாகுது. ஏஸ்தட்டிக்ஸில் பார்க்கலாம், காமர்ஸ் ஐ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி. இதை வந்து நான் வளர்க்க தான் ட்ரை பண்ணுவேனே தவிர, இது வந்து என்னால் எந்த வித பாதிப்பும் வராது. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி எப்போவுமே இதில் தான் இருப்பேன். அது எந்த பொசிஷனில் வந்தாலும் அது பொசிஷனில் வரணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. நல்ல சினிமா பண்ணணுன்ற ஒரு ஆசை மட்டும்தான் எனக்கு எப்போவுமே. ஸோ அதுதான் மைண்டில் இருக்குது, அதுதான் என்னை வளர்த்துட்டு வருது. கண்டிப்பாக இந்த மாதிரி எப்போ வேணால் நம்ம சந்திக்கலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ.